வணக்கம் மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கோட் ஜீவன். அதாவது நீங்க விஜய் ஃபேனா இருந்தா உங்களுக்கு புரியும். தளபதி வந்து எப்பவுமே நெகட்டிவ் ரோல்லாம் அவ்வளோ பண்ணதே கிடையாது. நானா ஒரு காலத்துல பிரியமுடன் வரும்போது வந்து, ஆஹா! என்ன சூப்பரா பண்றாரே நம்ம தலைவன். இந்த மாரி நெகட்டிவ் ஷர்ட் பண்ணா எப்படி இருக்கும்னு நான் நெனச்சேன். அதுக்கப்புறம் அழகிய தமிழ் மகன்ல கொஞ்சம் பண்ணியிருப்பார். அது கூட ஃபுல் ஃப்ளெட்ஜா இல்ல. எனக்கு பிரியமுடன் லெவலுக்கு எனக்கு அந்த அளவுக்கு பிரசாத் வந்து அந்த அளவுக்கு இல்ல. இருந்தாலும் ட்ரை பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லியோ தான். பார்த்திபன்ல கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட் பார்த்தோம். அந்த வெறித்தனமான ஒரு ஹைனா மாரி, ஒரு மிருகம் மாரி இருந்த நம்ம அந்த பார்த்திபன பார்த்தோம். எனக்கு ஆஹா! தளபதி நெகட்டிவ் ஷேட்ல பார்த்துட்டேன்டா! அப்படின்னு நம்ம ஹேப்பியா இருந்தேன். அதுக்கு மேல 1 இல்ல, இன்னும் 2 படம் இருக்கு. ஓகே நினச்சேன். இந்த படத்துல அஃப்கோர்ஸ் ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்கும்னு எனக்கு தெரியும். அதுல நடிச்சிருப்பாருன்னு தெரியும். விபி நல்லா டைரக்ட் பண்ணியிருப்பாருன்னு தெரியும். ஆனா அது வந்து விஜய் கெரியர்லயே பெஸ்ட் நெகட்டிவ் ரோலா இருக்கும்னு நெனச்சத விட அதிகமா இல்ல. இது வந்து மத்த ஆக்டர்ஸ கம்பேர் பண்ணும்போது இது ஒரு டாப்ல இருக்குன்னு சொல்றேன். ஆமாங்க. இப்ப ரஜினி சொல்லுவாங்க நெகட்டிவ் ஆக்டிங்ல பெஸ்ட்டுன்னு. கமல் சொல்லவே தேவையில்ல. அஜித்லாம் நெகட்டிவ் ஆக்டிங் வச்சு தான் அவரு இவ்வளோ பெரிய ஆளா இருக்காரு. ஆனா நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். இந்த ஜீவன் கேரக்டர் மாரி எவனும் கிடையாது. மங்காத்தால விநாயக்கோட ஒரு 10 மடங்கு கெத்து இந்த ஜீவன். என்ன ஒரு ஆக்டிங்கு! இது எங்கடா நம்ம தலைவன் வச்சிருந்தாரு? ஐயோ! இன்னும் டைரக்டட். ஆனா பரவால்ல. ஏன்னா படம் பாக்ஸ் ஆஃபிஸ் ஹிட்டு. மத்த விஷயம்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கோங்க. பாக்ஸ் ஆஃபிஸ் ஹிட்டு, தளபதி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மாஸா அந்த காமெடி பண்றது, அப்புறம் அந்த காந்தி கேரக்டர் பண்றது, டான்ஸு, ஸ்வாகு, கொஞ்சம் சர்காஸ்டிக்கா இது பண்றது, ரொமான்ஸ் பண்றது எல்லாமே பார்த்தாச்சுங்க. ஆனா அந்த ஜீவன் பார்த்ததே இல்லங்க நம்ம. அதாவது ஒரு பெரிய ஹிட் விஜய் கொடுக்கறதுலாம் பெரிய விஷயமே இல்லைங்க. வெங்கட் பிரபு அதை பண்ணிட்டாரு, திருப்பி பண்ணாரு, அது ஹார்ட் ஒர்க் பண்ணாரு, எல்லாமே ஓகேங்க. கமர்ஷியல் எலமெண்ட்டில் பண்ணார், எல்லாமே ஓகேங்க. பட் ஒரு டேரக்டராக, ஒரு ஆக்டராக விஜய்க்குள்ளே இருக்க அந்த ஜீவன்ற கேரக்டரை கொண்டு வந்தார் பார்த்தீங்களா? அங்கே தாங்க ஒரு டேரக்டரை ஜெயிச்சிருக்காரு. ஒரு ஆக்டிங். ஏன்னா விஜய்னா அவர் கமர்ஷியல் ஹீரோட பாக்ஸ் ஆஃபீஸரா அப்படின்னு வைங்க. ஆக்டிங்கில் வந்து இதை சொல்ல மாட்டாங்க மற்ற நடிகர்கள். என்னதான் நம்மளுக்கு தெரியும், மற்ற நடிகரோட ஃபேன் சொல்கிறேன். ஆனால் நான் இதை கெட்டுக்கிட்டு சொல்கிறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த காலத்தில் சொல்லுவாங்க எனக்கு விஜய் ஃபேன்ஸ் உங்களுக்கு தெரியும், அது 90s கிட்ஸ்னா. என் அஜித் ஃபேன் ஒருத்தருப்பான் என் ஃப்ரெண்டு. அவன் சொல்லுவான், டேய் வாலி படத்தில் பார்த்தியாடா எங்கால நெகட்டிவ் ஆக்டிங் எப்படி பண்ணியிருக்கேன்டா, உங்களால் நான் சும்மா லவ் பண்ணிட்டு நார்மலாக நடிச்சுக்கிட்டு அதான்டா ஆக்டிங்கு. அதுக்கப்புறம் அண்ணி அம்பியன் நிறையா பார்த்துருக்கோம், அமர்க்கலம் அந்த மாதிரி பார்த்துருக்கோம், அப்புறம் ஆளை வந்தான்னு பார்த்துருக்கோம். ஆனால் முதல்ல தளபதி ஆக்டிங்க்கு வரத்துக்கு முன்னாடி இந்த கேரக்டரைசேஷன் பாருங்களேன். ஒரு ஆளை வந்தவங்களோட ஃபுல்லாக மிருகமாக இருப்பாங்க, மங்கத்தா கொஞ்சம் கிடையாது இருப்பான். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி இருப்பார். ஆனால் பார்த்தீங்கன்னா பண்ணுறதுலாம் வேறு. அந்த கொடூரம்னா ரொம்ப அதில் அப்படியே மூஞ்சி அப்படியே பாவமாக வச்சுட்டு அப்படியே கொலை பண்ணிட்டு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி. அந்த அஜ்மலை கொலை பண்ணும் போதெல்லாம் நீங்களே பார்ப்பீங்க, இன்னும் கொஞ்சம் தான் சார், இன்னும் கொஞ்சம் நேரம் தான், இன்னும் கொஞ்சம் நேரம் தான் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். அதேமாதிரி ஐயோ கீறிடிச்சா அப்படின்னு அந்த ஹீரோயினை சொல்கிறதா இருக்கட்டும், ஸ்ரீநிதியை சொல்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி வந்து டப்புன்னு சுடுறதா, பிரசாந்தை சுடுறதா இருக்கட்டும். பிரசாந்த் திருப்பியும் வந்து டே எனக்கு தெரியும்டா என் ஃப்ரெண்டை பற்றி காந்தி பற்றி சொல்லும்போது அப்போ கூட ஷாக் ஆகும், திருப்பியும் அதுக்கு ஒரு கவுண்டர் சொல்கிறதா இருக்கட்டும். அப்புறம் வந்து விஜய் வந்து காரில் கூட்டும் போது விஜய் அந்த காரையே கவுக்குற மாதிரி ஷூட் பண்ணதாக இருக்கட்டும். அப்புறம் அந்த ட்ரெயின் ஃபைட்டில் இருக்க மேனரிசமாக இருக்கட்டும். இந்த மாதிரி வந்து அந்த கேரக்டரேஷன் வந்து டேரக்டர் எழுதுனதே வந்து வேறு லெவல் எழுதியிருக்காருங்க. ஆனால் அதுக்கு பர்ஃபார்ம் பண்ணல தலைவன் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதான் சொல்கிறாங்களே, ஆல்ரவுண்டருங்க, த கம்ப்ளீட் ஆக்டர் ஒன்லி தளபதி. இந்த மாதிரி ஒரு நடிகர் வந்து சினிமா விட்டு போகிறது வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கு பெரிய இழப்புங்க. ஒன்றும் இல்லைங்க, இந்த வருஷம் பாருங்கள், இந்த வருஷம் வந்து டிசாஸ்டர், தமிழ் சினிமாவுக்கு டிசாஸ்டர். ஒரு படம் கூட ஓடலைங்க, ஒரு படம் இல்லை. சில படங்கள் தான் கொஞ்சம் ஓடி இருக்குது சக்ஸஸ்ஃபுல்லாக. இப்போ தங்களாக ஓடி இருக்காங்க, தங்களாக வந்து குடும்பத்தோட யாரும் பார்க்க மாட்டாங்க. அது சில பேருக்கு அது என்ன பேசுகிறத கூட புரியல. அது சட்டை ஒன்லி ஃபார் சினிமா ஃபேன்ஸு, அப்புறம் யூத் ஃபேன்ஸ்லாம் பார்த்தாங்க. ஆனால் இந்த படம் நீங்கள் பாருங்கள், அது சாட்டர்டே சண்டேலாம் பாருங்கள், குடும்பத்தோடு போயிட்டு எல்லோரும் போய் பார்க்குறாங்க. வயசான கிளவி, சின்ன பசங்கள்லேருந்து எல்லாரும் பார்க்குறாங்க. அந்த மாதிரி ஒரு புல் இருக்க ஒரே ஆக்டர் வந்து நம்ம தளபதி விஜய் தாங்க. ஸோ அந்த ஜீவன் கேரக்டர் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த மேனரிசமாக இருக்கட்டும், நடக்கிற விதமாக இருக்கட்டும், ஸ்வாகாக இருக்கட்டும், ஆல் கிரெடிட் டு விஜய் அண்ட் வெங்கட் பிரபுங்க. புல்லரிச்சு. அதாவது நம்ம அடுத்த ஒரு ஹிட்டு அப்படின்றது ஓகே வேறு விஷயம். ஆனால் தளபதி எக்ஸ்ப்ளோர் பண்ண விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண வச்சுட்டோம். இப்போ வந்து எனக்கு விஜய் ஃபேனாக வந்து ஒரு கம்ப்ளீட் இருக்குது. ஆஹா, தலைவன் பண்ணிட்டாரியா, ஆல்மோஸ்ட் எல்லா ஷேடும் பண்ணிட்டாரியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஹாப்பினஸ் வந்து எனக்கு ரொம்ப இருக்குது. உங்களுக்கும் அது இருக்கா? நீ விஜய் ஃபேனாக இருக்குன்னு அவசியம் இல்லை,
ஜென்ரல் ஃபேனாக இருந்தாலும் சரி, வேறு ஃபேனாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இது இருக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.